சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் சுமூகமாக தொடங்கியதற்கு பெருமிதம் தெரிவித்துள்ள அமைச்சர் அருண்ராஜ், திமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நிகழ்ந்த சர்ச்சைகள் அனைத்தும் நாடகம் என விமர்சித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அருண்ராஜ், மக்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அனைத்து துறையிலும் மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக பாஜகவின் பி டீமாக செயல்பட்டு மக்களை ஏமாற்றியதாகவும் அவர் விமர்சித்தார். கடந்த காலங்களில் திமுக அரசு எந்த அளவுக்கு இதில் அரசியல் பண்ணாங்க எல்லாத்துக்குமே தெரியும். முன்னாள் ஆளுநர் அவர்கள் ரவி அவர்கள் அவர் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் முதலில் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இவர்கள் அதை காரணம் காட்டி ஆளுநர் வெளிநடப்பு செய்வதாக இருக்கட்டும், அது திட்டமிட்ட அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு வைத்த நாடகம் தான். எங்களால் எப்படி இந்த சுமூகமா இந்த நிகழ்வை நடத்த முடிஞ்சது? முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து நாங்கள் எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எப்படி கொண்டு போனோம், ஏன் அவங்க பண்ணல? இதுலேருந்தே திட்டவட்டமாக தெரியுது, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாஜகவோட உண்மையான ஒரு பி டீமா திமுக தான் செயல்பட்டது. அவங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள்.